வணக்கம் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய்சன் கேண்டி. ஸோ கைஸ், இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னு நினைச்சோங்களேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட், இங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அவங்க மூஞ்ச நல்லா பாத்துக்கிறாங்களே. ஸோ இப்போ கீழே நிறைய முட்டாய் இருக்கு பாத்தீங்களா. இதுல நம்ம ஒரு முட்டையை பாய்சன் ஆக்கணும். அந்த முட்டையை ஆப்போனன்ட் எடுத்துட்டானா அவன் தோத்து போயிடுவான். அதே மாதிரி அவன் ஒரு முட்டையை பாய்சன் ஆக்கியிருப்பான். அந்த முட்டையை நம்ம தப்பி தவிர எடுத்துட்டா நம்ம செத்து போயிடுவோம். ஸோ கைஸ், இந்த கேம் செம்மையா இருக்கும் கைஸ். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம இப்பயே வந்து புதுசாக ஏதோ ஹைப் பண்ணி வந்திருக்கான், வீடியோவை ஹைப் பண்ணி விட்டுருங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்ப்பா. ஸோ கைஸ் பார்த்துக்கோங்க எத்தனை மிட்டாய் இருக்குன்னு சொல்லிட்டு. பீக்க கேண்டி. ஸோ கைஸ் 15 கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதுதான் வந்து நடுவில் இருக்குது. எப்போவுமே நம்ம மனுஷங்க நடுவில் இருக்கிறது தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ 15 கொடுக்கலாம். இப்போ அவன் வந்து சூஸ் பண்ணுவான் ஆப்போனண்ட்டு. அவன் ஏதோ சூஸ் பண்ணியிருக்கான மாதிரி தெரில. ஸோ கைஸ், இப்போ அவன் தான் முதல் கேண்டி வந்து சாப்பிட போகிறான். 15 எடுத்துரு 15 எடுத்துடு. இல்லை ஃப்ரெண்ட், அவன் உஷாராக வந்து அவன் கிட்டேருந்து எடுக்கிறான். கொஞ்சம் சேஃபாக தான் ஆடுறாப்ல. ஓகே சரி, அடுத்து நம்மளா எது எடுக்கிறது? ஓகே, அவன் எடுத்த மாதிரி நம்மளும் நம்ம கிட்டே இருக்கிறது எடுக்கலாம். சரி ஓகே, நம்மளும் சேஃபு தான். போக போக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, திரும்ப அவன் எடுக்கிறான். ஜஸ்ட்டுங்க, நம்ம கணிப்பு கரெக்டு தான். நடுவில் வச்சா எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவன் ஜஸ்ட்டுங்க பாருங்க, ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், என் பக்கத்தில் இருக்கிறத எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அவனுக்கு நடுவில் இருக்கிறத எடுக்கணும்னு ஒரு தூண்டல் வரும். ஆஹா, நம்ம ட்ராப்ஸ்க்கு விழ மாட்டானே. நம்ம கிட்ட இருந்து எடுத்து சாப்பிட்றான். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சைட்லேருந்து சாப்பிட்றான். அவனை எப்படியாச்சும் 15 எடுக்கிற மாதிரி தூண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க. ஓகே, அதை எடுத்துட்டேன். எப்பா சேஃபுடா சாமி. ஓகே சீக்கிரம், இப்போ அவன் எதுவும் எடுக்க போகிறான்னு தெரியல. ஏங்க என் கிட்ட இருக்கிறதே எடுக்கிறாங்க. இவன் பையன் கொஞ்சம் உஷாராக தான் ஆகிட்டான். அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டான் போலியே. ஒரு வேளை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, நான் வந்து 16 சாப்பிட்றேன். 16 அவன் பாய்சன் பண்ணிட்டானோ? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக தான் இருக்கும். இப்போ என்ன போகுதுன்னு பார்க்கலாம். தின்னு 15. எஸ், மாட்டிக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். என் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான். நான் என்ன பண்ணேன்னா, அந்த 15 சுட்டி இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து அந்த 15 வந்து அப்படி தனித்துவமாக தெரிகிற மாதிரி வச்சேன். மடையாக மாட்டிக்கிட்டான். டேய், ஸ்ட்ராட்டஜியில் நாங்களாம் கொஞ்சம் கிங்குடா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் மேட்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஜெயிச்சிருக்காப்புல. ஓகே வாங்க, இன்னும் மேட்ச் எல்லாம் செம்மையாக இருக்குங்க கேமு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாடுங்க. சூப்பராக இருக்குது இந்த கேமு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம் நண்பா. ஸோ கேஸ், நான் போன தடவை நோட் பண்ணேன், அவன் என் சைட்லேருந்து நிறைய எடுத்தான். ஸோ நான் என் சைடில் வைக்க போகிறேன். எதை வைக்கலாம்? 24 வச்சிடறேன். ஓகேங்களா, என் சைட்லேருந்து ஆடா எடுக்கிறேன். என் கொக்கு இப்போ வைக்கிறேன் பாரு அவனுக்கு வேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சைடில் ஒன்று எடுத்துட்டேன். பாருங்க ஃப்ரெண்ட், என் சைடில் தான் இருக்கிறான். பார்த்தீங்களா, கணிப்பு கரெக்டாக கணிச்சிருக்கேன். ஆனால் வந்து அவன் அதை எடுத்துட்டான். நான் இங்கே ஓரமாக வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் நடுவுலேருந்து எடுக்கிறேன். ஓகேங்களா, சேஃபு. ஒன்றும் ஆவலை. சே, என்னங்க ஆள் கொஞ்சம் உஷாராகிட்டே போகிறானே. 2வது வரியிலேருந்து எடுத்துட்டான். முதல் ரோவில் தான் ஆக்சுவலி இருக்குது. அவன் 2வது ரோவில் எடுத்துட்டான். ஓகே, திரும்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நடுவுலேருந்தே எடுக்கிறேன். சேஃபு தான், ஒன்றும் பிரச்சனை ஆகலை. ஆஹா, எடுத்துரு 24. எங்கேருந்து எடுத்தானே கவனிக்கலை. பட் சேஃபில் தான் இருக்கான். ஷட் 11 இருக்குமோ ஒரு வேளை பாய்சனு. ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப 11 மேலே லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா அவன் அதை சுற்றி எடுக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு. அடுத்து என்ன எடுக்க போகிறேன்? 24 எடுத்துரு ப்ளீஸ். இல்லை ஃப்ரெண்ட், இப்போ அவன் சைட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே ரைட்டே, இவன் எப்படியாச்சும் 24 எடுக்க வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் மீனாகி விட்டதே மண்ணா. போன தடவை எடுத்தான்னு வச்சேன். பட் இந்த தடவை அவன் எடுக்க மாட்டான். பார்க்கலாம் ஃப்ரெண்ட். எடு 24 எடுத்து தொலைடா ப்ளீஸ். வேறு எதையும் எடுத்துட்டாங்க. ஷட். ஏங்க இப்போ நம்ம எது எடுத்தாலும் பாய்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. நிறைய குறைஞ்சிருச்சு. எது எடுக்கலாம்? ஓகே, அதை எடுத்துட்டேன். எதோ ஆச்சா? எப்போ சேஃப்டா சாமி. ஓகே ஃப்ரெண்ட், 24 எடுத்துடா ப்ளீஸ்ரா. ப்ளீஸ்ரா. ஏங்க பக்கத்தில் இருக்கிறது எடுத்துட்டாங்க. ஏங்க கொஞ்சம் ஒன்று தள்ளி எடுத்து தான் ஜெயிச்சிருக்கலாம். பக்கத்தில் எடுத்துட்டாங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 11 எடுக்கிறேன். பார்க்கலாம். அப்பா ஒன்றும் அவ்வளோடா சாமி. ஓகே நெக்ஸ்ட்டு ஜீன் டபாக்கு டண்டம். ஆண்டவா 24 அவனை எடுக்க வச்சிரு ப்ளீஸ். முனியாண்டி சுனியாண்டி சனியாண்டி அவனை எடுக்க வச்சிருங்க. அவன் எடுக்கல, உஷாராயிட்டானே. ஓகே, இப்போ நம்ம எது எடுக்கிறதுன்னு தெரில. ஓகே, என் கிட்டே இருக்கிறதே ஒன்று எடுக்கிறேன். ஐயோ
கைஸ் நம்ம மாட்டிட்டோம். கடைசி இருக்க 24 உஷாரா அவன் எடுக்கவே இல்லைங்க. அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணி இருக்கு, நடுவுலேருந்தே எடுத்துட்டான். அவன் என்ன வச்சிருப்பான், போன தடவை நம்ம நடுவில் வச்சோம்ல, ஸோ இந்த தடவை அவன் நடுவில் வச்சிருக்க மாட்டோம்னு நினச்சி அவன் நடுவுலேயே எடுத்துகிட்டு இருந்தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ அவனா நினைப்பான், போனதான் நடுவில் வைக்கல, இப்போ நடுவில் வைப்பான்னு நினைப்பான். வைக்கிறான் பாரு, நட்டில் வச்சேன் நினச்சா தாஸ், லட்டில் வச்சேன் அப்படின்ற மாரி. இப்போ நடுவில் வைப்பான்னு வைக்க மாட்டான் அவன் நினைப்பான். ஆனால் சாரி, நடுவில் வைப்பேன்னு நினைப்பான். ஆனாலும் நான் நடுவில் வைக்காம திரும்ப 24 கொடுக்குறேன். எப்படி ட்ராப்ஸு, செம்ம ட்ராப்ஸா? ட்ராப்ஸு வைக்கிறதுல ஐயா கில்லிட. ஓகே ஃப்ரெண்ட், வாங்க இப்போ வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக யோசிக்கணும் ஃப்ரெண்ட். ஓகே, இங்கேருந்து எடுத்துகிட்டேன், ஒன்றும் ஆகலை. ஓகே ஃப்ரெண்டு, அடுத்து கமான். ஓ, நடுவுலேருந்து எடுக்கிறாங்க உஷாரா. ஆஹா, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே. அவன் நடுவுலேருந்து தான் எடுக்கிறான் எப்பயுமே. இருங்க பார்க்கலாம். நான் வேணா என் சைட்லேருந்து எடுக்கிறேன், அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் தூண்டுதல் வரும். என் சைட்லேருந்து எடுத்தால் அவனுக்கும் அங்கேருந்து எடுக்கணும்னு ஆசை வரும். எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளான் வந்து சக்ஸஸ்ஸு. எப்படி அவனை எடுக்க வச்ச பார்த்தீங்களா? இதுதான், இந்த மாதிரி தான் கைஸ் நீங்கள் விளையாடணும். அதாவது ஆப்பனர் வந்து குழப்பணும். ஓகேங்களா? இந்த கேம் நீங்கள் சொல்லலாம் இது வந்து ஒரு லக்கு கேமு, இது வந்து எந்த கேண்டியாக இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட். நீங்கள் உங்கள் கேண்டியை சுற்றி முற்றி ஒரு மாதிரி ஒரு டேரக்ஷனில் நீங்கள் எடுத்து ஆப்பனண்ட்டை எடுக்க வைக்கணும். அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது மட்டும் இல்லாமல் அவன் போன தடவை எங்கே வைக்கிறான், இந்த தடவை எங்கே வைக்கிறான் அப்படின்றத கவனித்து அவன் அடுத்து இங்கே தான் வைப்பான் நீங்கள் கணிக்கணும். புரியுதா? அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கேம் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நான் எதை கர்ஸ் பண்ணுறேன்னா 16. ஓகேங்களா? 15லேருந்து இப்போ 16க்கு வந்துட்டேன். ஏன்னா இப்போ கண்டிப்பாக நடுவில் தான் போவான்னு நல்லாவே தெரியும். ஓகே, அதர் பிளேயர் இஸ் சூஸ். ஓகே, சூஸ் பண்ணு. சாப்பிடு தம்பி, 16 சாப்பிடுங்க தம்பி, நல்லா இருக்கும் தம்பி, நம்புங்க தம்பி. பைபிளில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. என்னடா இப்படி யோசிக்கிறான்? டேய் விட்டா யோசிச்சுட்டே ஒரு நாள் ஆக்கிடுவோம் போல இருக்கே. என்ன ஃப்ரெண்ட் இப்படி யோசிக்கிறான்? சரி யோசி. ஓ, அவன் என்ன யோசிச்சிருக்கான், அவன் இடத்துலேருந்தே எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பக்கத்தில் இருக்க கேண்டி எடுத்து சாப்பிட்ருக்கான். ஓ, நீ அப்படி வரியா? நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அந்த 16 சுற்றி எடுப்போம், அவனுக்கு ஒரு தூண்டுதலில் கொடுப்போம். ஓகேங்களா? தூண்டுதல் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நடுவுலேருந்து எடுத்தான் விழுவான்னு நினைக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட், இப்போ அவன் இதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போ ஏன் சைட்லேருந்து எடுக்கிறான். ஓகே, நம்ம தூண்டுதலை தொடங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திரும்ப அப்படியே அவன் 2வது ரோலேருந்து வரியிலேருந்து எடுக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அப்படியே சுற்றி முற்றி அந்த ஒரு டைமென்ஷன் மாதிரி உருவாக்கிடலாம் ஃப்ரெண்ட். இப்போயுமே அவன் என்கிட்டேருந்தே எடுக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட்டு எது எடுக்கலாம்? 20s தான் எடுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட், நான் என்ன பண்ணிட்டேன், 17 எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 17 தான் எடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 16 எடுத்துடுறான். ஓ, ஜஸ்ட்டுங்க ஏங்க கோமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட்டில் தப்புச்சிட்டோம் ஃப்ரெண்ட். ஐயையோ. ஓகே, சேஃபு தான் அம்மா சாமி. ஓகே ஃப்ரெண்ட், ஜீன் டபாக்கு தண்டம். ஓகே, அவன் இடத்துலேருந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஏங்க ஆனால் அவங்க தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம நடுவில் தான் வச்சுருக்கோன்ட்டு தான் கண்டுபிடிச்சிட்டான்ல, சந்தேகமே இல்லை. ஒருவேளை அவனும் நடுவில் தான் வச்சுருப்பானா ஃப்ரெண்ட்? ஒரே குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட். ஓகே, பார்க்கலாம் ஃப்ரெண்ட். ஓகே, ஒன்றும் புரியல எனக்கு. சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டான், தப்பிக்க தான் போகிறான். இதில் என்ன சந்தேகம்? ஓகே, இப்போ நம்பலா ஆண்டவா. ஓகே, இதை சாப்பிட்ருக்கேன். 4ஆம் நம்பரு 4. அப்பா நல்ல வேலை, 4 காப்பாற்றிருச்சு. 4 சாமி. ஓகே, அடுத்து ஐயோ 6 எடுத்துட்டாங்க அவன். 15 தான் இடம்டா. 15 இல்லை 16, சாரி 16 தான் நம்ம வச்சோம். ஓகே, எது எடுக்கலாம்? 5 எடுக்கலாமா? தனியாக இருக்குது. ஓகே, எடுக்கலாம், பார்க்கலாம். எடுத்தாச்சு. அப்பா ஒன்றும் ஆகலைங்க. என்னங்க இது இவ்வளோ க்ளோஸாக போகுது இந்த கேமு? ஐயோயோ ஏங்க, இப்போது எனக்கு எது எடுத்தாலும் பயமாக இருக்குங்க. தப்புச்சிட்டான் ஃப்ரெண்ட். கைஸ், எனக்கு என்னமோ நடுவில் தான் வச்சுருப்பான்னு தோணுது ஃப்ரெண்ட். நான் ஓரத்துலேருந்து எடுக்கட்டா? 13 எடுக்கட்டா ஃப்ரெண்ட்? ஓகே, நான் வந்து இப்போ ஓரத்துலேருந்து எடுக்கிறேன். நான் நடுவில் போல் ஒருவேளை 15 தான் அவன் தான் இருக்குமா? ஏங்க வாய்ப்பு இருக்குங்க. நம்ம 15 அவன் 15 நம்ம 16 எடுத்துருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அவன் 15 வச்சுருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் எடுக்கலாம்? 15 மட்டும் எடுக்கக்கூடாது, பக்கத்துலேருந்து எடுக்கலாம். இருங்க. அப்பா ஒன்று கைஸ், 15 இருக்கணும். இல்லைனா அவன் கிட்ட ஒரு கேண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவாக தான் இருக்கணும். பார்க்கலாம், அவன் அதை எடுக்கிறானா பார்க்கலாம். ஏன்னா அவன் ஏன் அதை எடுக்காமல் இருக்கான், தனித்துவமாக இருக்குது. எது எடுக்கிறது? 13 இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் 3ஆம் நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, என்னங்க இது? ஐயோ
ஐயோ 16 எடுத்துரு. ஏய் ஹோலி கோலி கைஸ், இப்போ நம்ம ரெண்டுத்துல கரெக்டாக எடுக்கணும். 15 தான் 22 கைஸ், நான் 15 எடுக்க மாட்டேன், 22 தான் எடுக்கிறேன். மாட்டிக்கிட்டான். அவனுக்கு வேறு வழியே இல்லை. அவன் 16 எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவன் 15 கொடுத்துருக்கான். அவனால் 15 எடுக்க முடியாது. ஸோ அவன் 16 எடுத்தே ஆகணும். கைஸ் சரி, ஆனால் எண்டிங் கைஸ் வெறித்தனமாக போச்சுங்க மேட்ச்சு. எப்பா எம்மா, ஆனால் இவ்வளோ க்ளோஸாக போகணும் எவனுமே எதிர்பார்க்கல. ஓகே வாங்க ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இதில் நம்ம ஒன்று சூஸ் பண்ணணுமா? நடுவுலே போகலாமா நண்பா? நான் 9 போகிறேன் இந்த வாட்டி. ஏன்னா வந்து நடுவில் தான் அவன் எடுக்கிறான் இப்போ. ஸோ நான் ஐ எம் சூஸிங் 9. ஓகே ஸோ கைஸ் ஐ சூஸ் 9. ஓகே கமான், இப்போ அவன் சூஸ் பண்ணுறான். அவன் எதாவது சூஸ் பண்ணான்னு தெரியலையே. அவனும் 9 சூஸ் பண்ணால் என்ன ஆகும் தெரில. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறான். ஏய் நான் எடுத்து 9 சாப்பிட்டேன். ஆடா பாவி, எங்க ரொம்ப பாவங்க. யாரு பெத்த புள்ளையோ, யாரு பெத்த புள்ளையோ. ஓகே ஃப்ரெண்ட், இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே முடிச்சிக்கலாம். இந்த மேட்ச் பக்காவாக போகணும்னு பார்த்தா எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா 9 கொடுத்து செத்து போயிட்டான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் செம்ம ஜாலியாக இருக்குது. நான் விளையாடும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ கைஸ், நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு விளையாடுங்க. இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்டுட்டு ஹைப் பட்டனில் ஹைப் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் விடிஜி. நாளைக்கு ஒரு நல்ல சூப்பரான மாசான கெத்தான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 கைஸ். மறக்காமல் நாளைக்கு என்ன கேம் பிளே வீடியோ போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதா நான் போடுவேன். ஓகேங்களா? பாய்ங்க.